அவ்வாடா ஒரு வழியாக என்னோடய அனாமலி ஸ்கேன் முடிஞ்சுது. இந்த ஸ்கேனுக்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல முடியாது, பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து 3rd மந்த் ஸ்கேன்லேயே வந்துட்டு எனக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அந்த ஸ்கேன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ இந்த ஸ்கேன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருந்தது. ஏன்னா வந்து பிபி இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு ஒருவேளை க்ரோத் அஃபெக்ட் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருமா, நம்ம வீடியோ வேறு பண்ணுறோம், கண்ணுப்பட்டு அது ஏதாவது ஆகுமான்னு ரொம்ப பயம் இருந்தது. பட் கண்டிப்பாக டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. பட் இந்த வாட்டி நான் கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகியிருந்தேன். டாக்டர் ஸ்கேன் பண்ணும்போது அவங்களோட ஃபேஸை வச்சு அவங்க ஃபேஸை பார்த்து நம்ம எதுவும் பயந்துடக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, நம்ம காமாக இருக்கணும்னு நினச்சேன். அதே போல் இனிஷியலாக வந்து பேபி வந்து ஸ்கேனில் விசிபிள் ஆகலை. அவங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணாங்க. அப்புறம் அகைன் வழக்கம் போல் தண்ணி குடிச்சிட்டு வாங்க, நடந்துட்டு வாங்க, அப்படி இப்படிலாம் திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த ஸ்கேன் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 2 hours ஆகிடுச்சு. அப்புறம் ரிப்போர்ட் வர வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸ்கேன் முடியும் போது அந்த ஸ்கேன் பண்ண டாக்டர்கிட்டே நான் கேட்டுட்டேன், எல்லாம் நார்மலாக பேபி ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க வந்துட்டு இல்லை எவ்ரிதிங் இஸ் குட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வெறும் மூச்சே வந்தது.